ஏசாயா 51வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் எங்கள் கூட சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ஆராதனை அப்படியே நடத்திடலான்னு தான் தோணுது. அந்த ஆண்டவர் உள்ளத்தில் போட்ட வசனத்தை சொல்லி நல்ல ஒரு தேவ பிரசன்னத்தில் நம்ம ஆராதிக்க தான் போகிறோம். ஏசாயா 51, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி எல்லாரும் என்ன பாருங்கள், முதல் 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். அதில் என்னெல்லாம் இருக்குது? வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவு. அப்படின்னா யார்? நம்ம ஒரு வாட்டி கூட இந்த முதல் 2 வசனத்தை வாசிப்போம், அப்போது உங்களுக்கு புரியும். ஒரு வாட்டி கூட, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அப்போது வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவும் யாரு? வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவும் யாரு? சொல்லுங்க. ஆபிரகாமும் சாராளும். இப்ப பாருங்க, ஆண்டவர் அங்கே அழகா ஒரு காரியத்தை சொல்றார். ஏப்பா, வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை பாருங்க, தோண்டி எடுக்கப்பட்ட துறவை பாருங்க. அடுத்த வசனத்தில் சொல்றார், உங்கள் தகப்பனாக இருக்கிற ஆபிரகாமை பாருங்க, உங்களை பெற்ற சாராளை பாருங்க. அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆண்டவர் அழைப்பு முதல்ல ஆண்டவர் சொல்றார், நான் அவனை அழைத்தேன். ஆபிரகாமை அழைத்த அதே தேவன்தான் என்னையும் அழைத்தார் என சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? என்னையும் ஆண்டவர் தான் அழைத்தார் என சொல்லுகிறவர்கள் கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கர்த்தரே அழைத்தார், அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் அந்த அழைப்பை ஆண்டவர் எப்படி தெரியுமா சொல்றாரு? நான் ஆபிரகாம் அழைச்சேன், கன்மலையிலிருந்து அவரை வெட்டி எடுத்து. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லில் நார் உரிக்க முடியுமான்னு. கேட்டிருக்கீங்களா? கல்லில் நாரை உரிக்க முடியுமா? அப்படி ஒரு பழமொழி உண்டு இல்லையா? இந்த கல்லில் போய் அந்த கயரை நீங்கள் உரிச்சு எடுத்துருவீங்களா? அந்த தேங்காய் தொண்டுலேருந்து நம்ம ஈஸியாக அப்படியே உரிச்சு எடுத்துடலாம். கல்லிலிருந்து நார் உரிக்கிற மாதிரி ஆபிரகாமை அழைத்ததை பற்றி சொல்றார். அவர் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, கோத்திரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, பாசை பேசுகிறவர்களை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு வெட்டி எடுக்கிறது என்ன ஒரு கஷ்டம் தெரியுமா? என்ன ஒரு வேதனையான பாதை தெரியுமா? என்ன ஒரு கடினமான சூழ்நிலை தெரியுமா? என்ன பாஸ்டர், அவங்களுக்கெல்லாம் இல்லாத வேதனை எனக்கு, ஏன் அவங்களுக்கு கொடுக்காத டாஸ்க் எனக்கு? நம்மை பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை கொண்டு ஒரு சந்ததியை பார்க்கிறார். ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ மக்கள் உண்டு, அவர்களை வெட்டி வெளியே எடுக்காம ஒருவரா இருக்கையில் ஒரு ஊழியை சுத்தில வச்சு அடிச்சு பாருங்க, பாறையை ஒட்டச்சு பாருங்க, எவ்வளோ வேதனை. அந்த அந்த பிரித்து எடுக்கிற ஒரு 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 பெரிய ஒரு நிகழ்ச்சி. அழைப்பு என்பது
சில இடங்களிலிருந்து கர்த்தர் நம்மை பிரிக்கலாம், குடும்பத்திலிருந்து நம்மை பிரிக்கலாம், சில நபர்களிலிருந்து நம்மை பிரிக்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தா பிரிச்சு 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 அப்படி கொண்டு வர்றாரு. முதல்ல உன் தகப்பன் வீட்டை விட்டு உன் எல்லாவற்றையும் விட்டு 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 அப்படி கொண்டு வந்தவர், பிரிச்சு எடுத்தவர். கடைசியை பார்த்தார், இனி பிரிக்க வேண்டிய ஒரு ஆள் உண்டு. அவர் யார்? லோத்து. பிரிச்சு எடுத்துரு, எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துரு. வெட்டி எடுத்து விட்டார், எல்லாத்தையும் வெட்டி எடுத்தவர். பாறை வெட்டி எடுக்கிறவங்களை கேட்டு பாருங்க. நாங்கள் மலைகளிலே பார்த்திருக்கிறோம். அவர்கள் மனதிலே ஒன்றை வைத்திருப்பார்கள், நான் இன்றைக்கு வெட்டி எடுக்கிற பாறை ஒருவேளை சிலதுடைய மூளைக்கு தலைக்கல்லாக மாறும். இன்றைக்கு நான் வெட்டி எடுக்கிறது அநேகரை தாங்கி பிடிக்கிற ஒரு கட்டடமாக மாறும். அதையெல்லாம் மனதில் வைத்துதான் ஆரம்பத்தில் ஒரு கண்மலையை வெட்டுவது போல இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து வந்து கொண்டிருக்கிற சில பாதை நமக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் நம்மை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை எனக்கு புரிய முடியுதுன்னு சொல்லுகிறவங்க கருத்து உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரை தெரிந்தெடுக்கிறார், அதுதாங்க பெரிய டாஸ்க். அந்த ஒருவன் நானாக இருந்தால் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க உங்க வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த ஒருவர் நானாக இருந்தால் என்னை அர்ப்பணிக்கிறேன், அந்த ஒருவர் நானாக இருந்தால் என்னை அர்ப்பணிக்கிறேன், அந்த ஒருவர் நானாக இருந்தால் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வலது கையை உயர்த்தி, அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் சில அடிகள் அடித்தது என்னை ஒரு ஷேப்பாக மாற்றுவதற்காக. பாறை அடிக்கிற கல்களை பார்த்துருக்கீங்களா? அடிக்கிறது என்னை ஒரு 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 நல்ல விரும்பத்தக்க ஒரு பாத்திரமாய் மாற்றுவதற்காக. தீர்க்க தரிசனமாக இந்த கால வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், சில பிரச்சனைகள் நம்மை சரியான ஷேப்பில் உருவாக்குவதற்காக, சரியான பாதையில் என்னை உருவாக்குவதற்காக. நீர் அடிச்ச எல்லா அடிக்காகவும் நன்றின்னு சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் அடிச்ச எல்லா அடிக்கு நன்றி ஆண்டவரே. தற்சமயம் எனக்கு அது வேதனையாகப்பட்டாலும் எனக்கு பிறகுதான் ஒருவனாக இருக்கை என்னை வெளியே அணைத்து. இப்ப பாருங்க, ஆண்டவர் ஆதாம உண்டாக்குனார். பாருங்க எல்லாரும் என்ன பாருங்க, ஆண்டவர் ஆதாம உண்டாக்குனார். ஆதாம உண்டாக்குற அன்றைக்கே ஆண்டவருடைய பார்வையில் அடுத்து காயினை தெரியும், அவங்க சந்ததி 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 எல்லாவற்றுக்கும் இவனுக்கு ஒரு காரணமாக இவனை கொண்டு ஒரு பெரிய ஒரு சந்ததி பூமியில் எழும்புகிறது ஆண்டவர் அன்றைக்கே கண்டார். ஏன் எல்லா மக்களையும் அழிச்சு போட்டுட்டு திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்தே இனி வேற ஒரு ஆதாம உண்டாக்குவோன்னு சொல்லி ஆண்டவர் உண்டாக்குனார மண்ணில். அன்றைக்கு அவனுக்குள்ள எல்லாவற்றையும் கண்டார். அன்றைக்கு ஆபிரகாமை வெட்டி வெளியே எடுக்கிறதான நேரத்திலேயே இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தையும் ஆண்டவர் கண்டார். இன்னைக்கு இருக்கலையே இஸ்ரேல் தேசம், அது ஆபிரகாமுடைய வம்சமாக்கும். ஆபிரகாமுடைய வம்சம். அந்த 2வது வசனத்தை வாசிங்க ஒரு வாட்டி கூட. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். எதற்காக? ஆண்டவர் அங்கே வெட்டி எடுத்து வெளியே எடுக்கிறதான நேரத்திலேயே என்ன கண்டார்? ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை கண்டார். இன்றைக்கு இவர் 25 வருஷம் பிள்ளை இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் கஷ்டப்படுவார். இன்றைக்கு இவர் எல்லா வேதனை அனுபவிப்பார். ஆனால் இவரை கொண்டு ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார்.
அந்த 2 நாளைக்கு முன்னால் அந்த துதி ஆராதனை வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. அன்றிலிருந்தே ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிற உணர்த்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் ஒரு பெருக்கத்தை தரப்போகிறார். கர்த்தர் ஒரு பெருக்கத்தை செய்ய கட்டளையிட போகிறார். பெருக்கத்துக்கு ஆரம்பமே சில பிரச்சனைகள் தான். பெருக்கத்துடைய ஆரம்பமே சில நெருக்கங்கள் தான். பெருக்கத்துடைய ஆரம்பமே சில வெட்டப்பட்டு தனியாக பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவங்கள் தான். இவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு பெருக்கத்துக்கு காரணமாய் மாற்றுவாராக. அது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றுவார்ன்னு சொல்லி இப்போ நீங்கள் நம்புகிறவங்க கரத்தை உயர்த்தி நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லியிருக்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தர் பெருக செய்வாராக. அப்படியே பார்த்தா ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டு வந்தவர் ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, அப்புறம் 12 பிள்ளைகள், அப்புறம் அது கோத்திரமாக மாறுகிறது. 70 பேராக எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. 6 லட்சம் புருஷர்களோடு கூட 430 வருஷத்தில் திரும்பி வர்றாங்க. அந்த ஒரு மனுஷனிலிருந்து சந்ததி ஒரு நாடாகவே மாறிவிட்டார். இன்றைக்கி பாருங்கள், எல்லாரும் என்ன கவனிங்க, இந்த இஸ்ரேல் தேசம்தான் உலகத்துக்கு ஆசீர்வாதமான தேசம். நான் அடிக்கடி சொல்கிறத இந்த நம்ம சபைக்கும் சொல்கிறேன். இந்த இஸ்ரேல் தேசம் அவங்களை யாராலும் அழிக்கலாம் முடியாது. சின்ன ஒரு குட்டி நாடு தான், சின்ன ஒரு நாடு தான். அந்த நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு என்கிற மாநிலத்தில் 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இஸ்ரேல் என்கிற நாட்டில் வெறும் 1 கோடி மக்கள் தான் இருக்காங்க. 98 லட்சத்தி சம்திங், வெறும் ஒரே 1 கோடி கொண்ட ஒரு மக்கள் தொகை கொண்ட அந்த இஸ்ரேல் தேசம். இன்னைக்கு காலையில் நான் ஒரு செய்தி பார்த்தேன். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். காசாவை அடிச்சு, பைபிளில் செப்பனியாவில் ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்தில் காட்சா தீ கொளுத்துவேன், காட்சா குடியேற்று போயிட்டு, தமிழ் பைபிளில் காட்சா அப்படின்னு இருக்கிறது. இன்றைய அங்கே இருக்கிற காசா தான் அந்த காட்சா. தீ கொளுத்துவேன். இன்னைக்கு அங்கே மனுஷன் வாழ முடியாத அளவுக்கு மாற்றி போட்டான். வசனம் எப்படி நிறைவேறன்னு பாருங்கள். மற்ற தீவிரவாத இயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சின்ன பிள்ளைகளுக்கு துப்பாக்கி கொடுத்து, துப்பாக்கி என்று இருக்கு. ஆனால் இவனோ, இஸ்ரவேலனோ, யூதனோ, அவன் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்குறான், தொழிலை கொடுக்குறான், அவன் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு ஏற்ற காரியங்களை நாலேஜை கொடுக்குறான். ஆனால் அவனோ பிள்ளைகள் பட்டினியாக கிடக்குது. ஆனால் இங்கேருந்து அங்கே வரைக்கும் பல ஆயிரம் கோடிகளுக்கு அண்டர் கிரவுண்டை உண்டாக்க ஏவுகணை உண்டு. இந்த குழந்தைய பட்டினியை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கிடக்குது. இப்போ அவனுக்கு என்ன இருக்குது? ஏவுகணை ரொம்ப முக்கியமாக என்ன? அங்கே அண்டர் கிரவுண்ட் அவனுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன? அவன் டனலை உண்டாக்குவான். ஒரு ஆபிரகாமுடைய வம்சம் தெய்வ ஞானத்தினால அவர்கள் இன்றைக்கு நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஈரான் அடிச்சா, இல்லை ஹமாஸ் அடிச்சா, லெபனான் அடிச்சா, என்ன அடித்தாலும் இன்றைக்கு அவங்களுக்கு ஆயுதமும் குறையில்லை, அவங்களுக்கு இழப்பும் இல்லை, நஷ்டமும் இல்லை. இதுக்கெல்லாவற்றுக்கு பின்னால் ஒருவனுடைய அழைப்பு. நம்ம ஒருவேளை வேற குடும்பத்தில், கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், விக்கிரகத்தை சேவித்து கொண்டிருக்கலாம், அந்நிய ஆராதனைக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்னை கண்மலேருந்து வெட்டி வெளியே எடுத்தது போல என்னை வெட்டி வெளியே எடுத்தது என்னை பெருக செய்வதற்காக, என்னை பெருக செய்வதற்காக. எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? அதை நம்புகிறவங்க கருத்தை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் இந்த வாரத்தில் சென்னையில் அந்த ஆவடி ஏசிய சபை அந்த புதிய சர்ச்சு டெடிகேஷனுக்கு போயிருந்தோம் பாருங்கள். என்னுடைய உள்ளமெல்லாம் பூரித்து விட்டது. பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் மரித்து போனார்கள். 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாஸ்டர் அதே ஊரில் இன்னைக்கு பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. அதே ஊரில் தலையில் அரிசி மூட்டையை சுமந்து கொண்டு நடந்தவர். ஆண்டவர் அவரை பிடிச்சார். பயங்கரமாக சிகரெட்டுக்கு அடிமையாக இருந்தவர்.
பயங்கரமாக சிகரெட்டுக்கு அடிமையாக இருந்தவர், பாவத்துக்கு அடிமையாக இருந்தவர். ஆண்டவர் அவரை பிடித்தார், ஆண்டவர் அவரை அழைத்தார், ஆண்டவர் அவரை ரட்சித்தார். ஒரு மனுஷனை ஆண்டவர் வேறு பிரித்தார், ஒரு மனுஷன் ஆண்டவர் அழைத்தார். பிறகு ஊழியத்தில் உண்மை ரொம்ப கல்வியெல்லாம் கிடையாது, ரொம்ப கல்வியெல்லாம் கிடையாது, படிப்பறிவு கிடையாது, சாதாரணமாக இருந்தார். ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். இன்றைக்கி அவங்க சர்ச்சு கட்டிடுங்க, சர்ச்சுக்கு இது மட்டும் வேறு 120 கோடி, 120 கோடிக்கு சர்ச்சுங்க. அவ்வளோ பார்த்தா முதல்ல 13ஆம் தேதி எல்லா விசுவாசிகளையும் கொண்டு சர்ச்சில் டெடிகேட் பண்ணணும். அப்போ பாஸ்டர்ஸை வச்சு ஒரு நாளைக்கு முன்னால் அந்த டெடிகேஷன் சர்வீஸை நடத்துவோன்னு சொல்லி 12ஆம் தேதி பாஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இவங்க நினச்சது ஒரு 1000 பாஸ்டர்ஸை கூப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்க. பார்த்தா ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் 4000 பாஸ்டர்ஸ், போதகர்கள் மட்டும் 4000 பேர் வந்திருந்தாங்க. ஒருவருடைய அழைப்பு, ஒருவராக இருக்கையில் அழைக்கையில் ஒன்றில் வச்சு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மறக்கக்கூடாதுன்னு ஒருவனுக்கு சொன்னார், ஒரு சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல ஆக்குவேன். ஒருவர் கஷ்டப்பட்டார், ஒருவர் மூட்டை சுமந்தார், ஒருவர் ஆண்டவரை வெட்டி எடுத்து வேறு பிரித்தார், ஒருவர் ஆண்டவருக்கு முன்னால் உண்மையாக இருந்தார். இன்றைக்கி அவருடைய வானத்து நட்சத்திரத்தை போல திரளான ஜனங்கள் அந்த இடத்துல இந்த தேவனை ஆராதிக்கிறது. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா மகிமையாக இருக்குல்ல அந்த பரலோக பாசை. பரலோகத்தில் எப்போ பார்த்தாலும் ஆராதனை பாருங்க. 10,000 பேர் உட்கார்ந்து ஆகாகான்னு பாடும்போது பரலோகமே இறங்கி வந்துடும் நான் நம்புறேன். என்ன மகிமை, என்ன தேவ பிரசன்னம். ஸ்தோத்திரம். கர்த்தர் பெருக செய்வாராக, கர்த்தர் பெருக செய்வாராக. அந்த கண்மலை அவரை நோக்கி பாருங்க. இப்போ சொல்றாரு, அவர் ஆபிரகாமை பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால நம்மையும் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்துக்கு உள்ள பங்காளிகளாக ஆண்டவர் நம்ம இணைச்சிட்டார். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று. 9வது வசனம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்ப நீங்க நம்பித்தான் ஆகணும். ஒருவனாய் இருக்கையில் ஒரு ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என்னையும் இன்றைக்கு இருக்கிறது போல என்னை ஒருவனாய் இருக்கையில் அழைத்தவர் என்னை பெருக செய்வதற்காகவே என்னை அழைத்திருக்கிறார். கை தட்டிவர் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை பெருக செய்வதற்காகவே என்னை அழைத்திருக்கிறார் என நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னை பெருக செய்வார். நான் ஆபிரகாமுடைய வம்சத்தில் என்னை ஆண்டவர் இணைத்து விட்டார். 2 கைகளை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சபை சத்தமா பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பாடலாமா?
ஒன்று ஒத்தையில நினைச்சு நம்ம இன்னைக்கு நமக்காக யாரும் நிற்கலைங்கிறத ஒத்தையில நடக்கிறத பார்க்குறோம், ஒத்தையில சுற்றுறதை பார்க்கிறோம், ஒத்தையில வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறத பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மில் ஒரு பெருக்கத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நம்மில் ஒரு திரட்சி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்ப சொல்ல ஆபிரகாம பாருங்க ஐயா, ஆபிரகாம பாருங்க ஐயா. அவரை ஆசீர்வதித்தது உண்மையானால் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். எல்லாரும் உங்க வலது கையை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர். சொல்றீங்களா? ஆபிரகாமை ஆசீர்வதித்தது உண்மையானால் அது அங்க கையை பிடிச்சிட்டு என்ன பார்த்து தேங்க்யூ ஸோ மச் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது உண்மையானால் உங்களையும் என்னையும் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவார், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவார். இன்றைக்கு இப்படி நடத்த மாட்டார். பெருக்கத்தை பார்ப்பீர்கள். கரங்களை தட்டி ஆமென். திரட்சியை தருகிறவர் அவரை பாருங்கள். சபை அங்க பாருங்க ஐயா, சபையே பாருங்க. அடுத்தது 1வது வசனத்துல பாருங்க. அடுத்து பாருங்க, யாரை பார்க்கணும்? ஏசா 51:1. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் தோண்டி எடுக்கப்பட்ட, எல்லாரும் சொல்லுங்க, தோண்டி எடுக்கப்பட்ட துறவு. எந்த துறவை நம்ம தோண்டி எடுப்போம், எந்த துறவு அடைக்கப்பட்டதோ அந்த துறவை தோண்டி எடுப்போம். இப்போ யாரு சாரால சொல்றாரு, ஆண்டவர் கர்ப்பம் செத்து போச்சு, இனி தலைமுறை உண்டாகும் என்கிற நம்பிக்கை இல்லாம போச்சு. இப்போ எல்லா நம்பிக்கை அற்ற பிறகு கர்த்தர் தோன்றார், கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். சில காரியங்களில் நமக்கு என்னைக்கு நம்பிக்கை அற்று போய்விட்டதோ அன்றைக்கு கர்த்தர் கிரியை செய்ய துவங்குவார். நம்ம என்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் தூர்த்து போட்டாயிட்டு, இனி எல்லாம் இல்லை வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் புதியதை செய்ய ஆரம்பிப்பாராக. அன்றைக்கு கர்த்தர் புதியதை செய்ய துவங்குவாராக. ஹல்லேலூயா. அப்படியே கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கையெல்லாம் போன காலத்தில் என் கர்த்தர் எனக்காய் நம்பிக்கையை பெருக செய்கிறவர். கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை அற்று போகிறதான நேரத்தில், எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறதான நேரத்தில் கர்த்தர் புதியதை செய்ய ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். புதியதை செய்ய ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு எல்லாமே நம்பிக்கையெல்லாம் போய் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? சாராளை நினைத்தருளினவர் நம்மை நினைத்தருளுவாராக. முடிவில் புதிய துவக்கத்தை காண செய்வாராக. புதிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. பெருக்கத்தை கர்த்தர் தருவாராக. இனி அப்படியே என்ன பாருங்க, நேரா அப்படியே இயேசு கிறிஸ்துவில் போட்டு பார்க்கலாம். அப்படியே இயேசுவை நம்ம பார்க்கலாம். அன்றைக்கு ஒருவரை குடும்பத்தை விட்டு, ஏரியாவை விட்டு, ஊரை விட்டு பிரித்து அவனை கொண்டு ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கணும்னு சொன்ன நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெட்டப்பட்ட ஒரு கன்மலை, வெட்டப்பட்ட ஒரு கன்மலை. அந்த கன்மலை கிறிஸ்துவே. அவர் பாருங்க, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருள். அவர் தேவனுக்கு சமமாக இருந்தவருங்க இயேசு கிறிஸ்து. தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து அன்னைக்கு அப்படியே ஒத்தையில வந்தார். எல்லாரும் அவரை பிடிச்சி அடிச்சாங்க, முகத்தில் காரி துப்புனாங்க, முதல்ல சாட்டையினால கிழிச்சாங்க, கால் கையில் ஆணி அடிச்சாங்க, கடைசியில் ஈட்டினால விழாவில் குத்துனாங்க. அன்றைக்கு யாருக்கும் தெரியாது, அதிலே நின்று பார்த்து கொண்டிருந்த எவருக்கும் தெரியாது. அடுத்ததாக ஒரு சந்ததி ஒன்று எழும்ப போகிறது. ஆபிரகாமுடைய வம்சத்தை விட்டு
ஒரு பெரிய ஒரு வம்சம் இயேசு கிறிஸ்துவிலிருந்து எழும்ப போகிறது. இயேசுவை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் வந்து எழும்ப போகிறது. இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற ஒரு கூட்டம் எழும்ப போகிறது என்று அன்றைக்கு யாரும் நம்பல. ஆனால் இயேசுவுக்கு தெரியும். இரத்தமும் தண்ணீரும் புரண்டு வந்து, இரத்தமும் தண்ணீரும் புரண்டு வந்து ஒரு சந்ததி ஒன்று எழும்பி வருகிறது. ஒரு சந்ததி ஒன்று எழும்பி வருகிறது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே ஆபிரகாமுடைய வம்சத்தில் பெருக்கம் உண்டானா நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற என்னையும் பெருக செய்வார் என சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்களை பெருக செய்கிறவர், கர்த்தர் எங்களை பெருக செய்கிறவர், கர்த்தர் எங்களை பெருக செய்கிறவர். வலது கருத்து உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததி நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததி. ஆண்டவர் எங்களை பெருக செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் எங்களை பெருக செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இயேசுவின் சந்ததி, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு மனுஷனை வெட்டி எடுக்கிறதான நேரத்தில் ஏன் எனக்கு இந்த அவருக்கு தெரியல. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதான நேரத்தில் அங்கே இருந்த யாருக்கும் தெரியல. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் 800 கோடி மக்கள்ல அதிகமான 400 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆராதிக்கிறவங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒருவர் நமக்காக இறங்கி வந்ததுனால இத்தனை கோடிகள் கர்த்தரை ஜீவனோடு ஆராதிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் கர்த்தர் நம்மையும் கண்டதற்காக கைகளை தட்டி நல்ல ஒரு அல்லேலூயா, கரங்களை தட்டினா நல்ல கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரம் சுமந்தேனா, பொன்னு நாமத்தை புகழ்ந்திடுவே. ரட்சிப்பின் பாத்திரம் பொன்னு நாமத்தை. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பின் பாத்திரம் சுமந்தேனா, பொன்னு நாமத்தை. பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா, தேவதூதரிலும் மகிவனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிவனா மாற்றின. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட என்னையும் அவரை ஆராதிக்கிற இந்த கண்மலை பக்கத்தில் வந்த என்னையும் கர்த்தர் பெருக பண்ண வல்லவராயிருக்கிறீர் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அடியை என் கூட சேர்ந்து பாடலாமா? பாவியா என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா, பாவியா மண்ணான நான் மாத்திரமையா, தேவதூதரி மகிவனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரி அன்பை துதிப்பே. இயேசுவே உந்தன் ஆசில்லா இரத்தம் எந்த நோக்காக சிந்தினீரே, ஓர பாடுகள் அத்தனையும் எனக்காகவே, ஓர பாடுகள் யாவும் சகித்தே அத்தனையும் என
நீங்கள் எத்தனை பேர் பாஸ் நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாமே. ஒரு கன்மலை ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் அவரை பெருக பண்ணினார். நமக்கு ஒரு கன்மலை, அந்த கன்மலை இயேசு என்கிற கன்மலை. ஆபிரகாமுடைய வம்சத்தை பெருக பண்ணினவர், ஆசீர்வதித்தவர், இயேசுடைய வம்சத்தையும் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். நமக்காய் வெட்டப்பட்டவர், நமக்காய் அடிக்கப்பட்டவர், நமக்காய் அடிக்கப்பட்ட உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தவர். அவருக்குள்ளே எனக்கு ஆசீர்வாதம் உண்டு, என்னை பெருக செய்கிறோம். கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன்னா, நமக்கு என்னைக்கு இந்த சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான தியாகம் நமக்கு தெரியும்னு சொன்னான், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். சபை எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அதில் இருக்கணும். அதில் மட்டும் நம்ம ஏமாறவே கூடாது, அவிசுவாசமே இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், நம்மை தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்காக வருவார். அன்னைக்கு வர்றதான நேரத்தில் அதனுடைய வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். பாருங்க, ஆபிரகாமுடைய வம்சம் எங்கே நிற்கிது? இன்றைக்கு இஸ்ரேல் தேசமாக நிற்கிறது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வம்சம் என் கர்த்தர் வர்றதான நேரத்தில், என் இயேசு கிறிஸ்து வர்றதான நேரத்தில் ஒரு இமைப்பொழுதில் அவர் நம்மை மறுரூபமாக்கி அந்த ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அங்கே சேர்க்கிறதான நேரத்தில் சகல ஜாதிகள் அங்கே இருப்பார்கள், சகல கோத்திரங்கள் அங்கே இருப்பார்கள், சகல பாசைக்காரர்கள் அங்கே இருப்பார்கள். நான் நம்புகிறேன் எல்லாருமே பரலோகத்தில் இருப்பாங்க. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்கள், சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாசைக்காரர்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒன்று தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தமிழ் அது ஒரு பயங்கர ஒரு வித்தியாசம். பயங்கர. என்ன சொன்னார்கள் என்று கேட்க மாட்டார்கள், என்ன சென்னார்கள் என்று கேட்பாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேல்புறம் சைடில் ஒரு லாங்குவேஜ் உண்டு, அது பயங்கரமாக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலைக்காவல சைடில் ஒரு லாங்குவேஜ் உண்டு. அப்புறம் அந்த குளச்சல் பக்கத்தில் போனால் அங்கே வேற ஒரு தமிழ் உண்டு. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்களும் தமிழ் தான் பேசுகிறோம். தமிழ் டிக்ஷனரியிலே இருக்காது அந்த வார்த்தைகள் ஒன்று. கன்னியாகுமரி நார்கல்காரங்க சொல்லுவாங்க, நாங்கள் தான் தூய தமிழ் பேசுகிறோம். என்ன நம்ம மாவட்டத்தை தாண்டி போனால் சொல்லுவாங்க, ஏப்பா எங்களை வையிற, ஏப்பா எங்களை வையிறவா, வையிறனா திட்டுறேன்னு அர்த்தம். ஏப்பா எங்களை திட்டுறேன், ஏப்பா வையிற, என்ன பேசினா என்ன. ஆனால் இயேசு வர்றதான நேரத்தில் எல்லா பாச பேசுகிறவங்க பரலோகத்தில் இருப்பாங்களாம். நான் நம்புகிறேன். இந்த ஸ்பெஷல் லாங்குவேஜ் பேசுகிற நம்ம மார்த்தாண்ட சைடுக்காரங்களும் வருவாங்க. எல்லா பாசை பேசுகிறவர்கள் அங்கே வருகிறாங்க. நான் இந்த வசனத்தை ஒரு நாள் சமீபத்தில் வாசிச்சிட்ருந்தேன். பின்பு நான் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் வந்தேன். திரள் கூட்டம் ஜனங்களை எங்கே வச்சு பார்த்தேன்? பரலோகத்தில் பார்த்தேன். நான் கையை வச்சு சொன்னேன், ஆண்டவரே திரளான ஜாதி, திரளான பாசி, சகல ஜாதி, சகல கோத்திரம். இந்த மனுஷன் ஜாதின்னு பிரித்து வச்சிருக்கிறானே, எல்லா ஜாதியிலும் இருக்கிற ஜனங்களும் கர்த்தர் எங்கள் சபையில் கொண்டு வருவீராக. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஒரு வாட்டி கூட சொல்கிறேன், எல்லா ஜாதியில் இருக்கிறவர்களும் ஒரு கொடையின் கீழே இருந்து ஒரே ராஜாவை ஆராதிப்பதற்கு உதவி செய்வாராக. ஆமாம், ஏன்னா அங்கே இருப்பாங்கன்னா இங்கேயும் இருக்கணுமே. இங்கே இருந்தால் தானே அங்கே போக முடியும்.
இங்கே எல்லா மக்களையும் ஆண்டவர் சேர்ப்பாராக. இங்கே ஜாதிக்கு இடம் கிடையாது, இங்கே பாஷைக்கு இடம் கிடையாது, இங்கே மதத்துக்கு இடம் கிடையாது. பல ஊரில் சொல்லுறாங்க, நாங்கள் அந்த ஜாதி, நாங்கள் இந்த ஜாதி. நீங்கள் எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கலாம். எங்ககிட்டே ஆட்கள் கேட்கறத பார்த்தீங்கன்னு சொன்னான், நீங்கள் என்ன ஆளு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் நீங்கள் என்ன ஆளு? நான் சொன்னேன், பார்த்தா தெரியல. இல்லை பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் எல்லார்ட்டையும் பழகுறீங்க, அதனால் எனக்கு கண்டுபிடிக்க முடியலை. நான் சொன்னேன், நல்லா பாருங்க தெரியும். உங்கள் பேர் என்ன? என்ன பேர் சொன்னாச்சு. இப்போ அடுத்தது உங்கள் அப்பாக்கு பேர் என்ன? ஏன்னா நம்ம அப்பா அம்மா இருக்க இந்த பேர்லேயே ஜாதியும் சேர்ந்து வரேன் சிலருக்கு. நான் எங்கள் அப்பாக்கு பேருன்னு சொன்னேன். அப்படியா? அப்போ உங்கள் அப்பாக்கு இனிஷியல் எனக்கு தெரியும், இவங்க எங்கே சுற்றி வர்றாங்கன்னு. நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு என் தாத்தாக்கு பேர் தெரியணும்ல, தாத்தாக்கு பேருன்னு சொன்னேன். இவங்க ஒருத்தருடைய பேரில் என் ஜாதிக்கு பேர் அடையாளம் இல்லை, ஆக நல்ல தைரியமாக அங்கே சொன்னேன். கடைசியில் எனக்கு கண்டுபிடிக்க முடியலையே. நான் சொன்னேன், நல்லா கரெக்டாக பாருங்கள், என்னுடைய ஜாதி ஆண் ஜாதி. இது வரைக்கும் பார்த்த தெரியல, பார்த்தா தெரியல. உலகத்தில் 2 ஜாதி தான் நான் பார்த்தது. ஒன்று பெண் ஜாதி, இன்னொன்று இந்த ஆண் ஜாதி. சபையில் வந்தால் 2 பார்த்தேன். ஒன்று பரிசுத்த ஜாதி, இன்னும் ஒன்று பாவிகள் என்று பார்க்குறாங்களே தவிர 3வது ஒரு யாழே கிடையாது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அவன் என்றும் இவன் என்றும் எதுவும் கிடையாது. இந்த கண்மலையானவர் எல்லாரையும் ஒரே இரத்தத்தினால் மீட்டு ஒரே ராஜ்யத்தில் ஒரே பாஷையில் அவரை துதிக்கிற ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்த போகிறாருங்க. அந்த ராஜ்யத்தில் என்ன பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு சலாக்கி. அந்த ராஜ்யத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சகல ஜாதி இந்த கண்மலையை நோக்கி பார்த்து, இயேசுவை நோக்கி பார்த்ததுனால நம்ம கிடைச்ச ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, கர்த்தர் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டா? கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். எனக்கு அந்த நம்பிக்கை உண்டுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். சோத்திரம். எல்லாரும் என்ன பாருங்கள், இங்கே நீ அவளாக்க, நீ இவனாக்க, நீ அந்த ஜாதியாக்க, இந்த ஜாதியாக பார்க்குறவங்க இங்கே இருப்பார்கள், அங்கே இருக்க மாட்டார்கள். ஒரு வாட்டி கூட சொல்கிறேன்னா, இங்கே அந்த ஆள் பார்த்து ஜாதி பார்த்து அது பார்த்து இது பார்த்து பழகிறவர்கள் இங்கே சபையில் இருப்பார்கள், ஆனால் அங்கே இருக்க மாட்டார்கள். நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன் திருநெல்வேலியில், இது வேறு லைவில் போகுது. போகிற இடத்துல எல்லாம் அன்னைக்கு அங்கே அன்னைக்குன்னு சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் லைவாக பார்ப்போன்னு. சேர்த்து இதையும் கூட பார்க்கட்டேன். லொக்கேஷன் போட்டு தந்தாங்க. இதே போல் லைவை பார்த்துட்டு தான் கூப்பிட்டது. சிறப்பு கூட்டத்தில் நாகர்கோயிலேருந்து பாஸ்டர் பென்னி சேவியர் வருகிறார். ஓகே, சரி. அந்த ஒரே ஊருக்குள்ளே பெரிய ஒரு சிலுவை தெரியுது. நான் அவங்க சொன்ன நேரத்தில் கரெக்டாக போயாச்சு. போனால் ஆளுக்கான கூட்டம் நடத்துகிற ஒரு அடையாளமே இல்லை. நான் என்னை அழைச்சவருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஐயா நீங்கள் அனுப்புகிற அந்த லொக்கேஷனில் வந்துட்டேனே. அவர் சொல்கிறார், நீங்கள் அந்த தெருவில் நிற்கிறீங்க, நீங்கள் அப்படியே பின்னாலோடி வந்தால் பாருங்கள், எட்டி பாருங்கள், மேலே இன்னொரு சிலுவை தெரியும். அதாவது அந்த தெருவில் ஒரு கோயில் இருக்குது, அந்த தெருவில் ஒரு கோயில் இருக்குது. இப்போ என்ன இந்த பக்கம் கூப்பிட்டாச்சு. அங்கே பார்த்தா சர்ச்சுக்கு அங்கே முன்னால் எல்லாத்தையும் கூப்பிட்டு செட் பண்ணி ஆளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கிறேன். நான் கேட்டேன், என்ன அந்த தெருவில் இவ்வளோ பெரிய கோயில், இந்த தெருவில் ஒரு கோயில்? பிற நைஸாக தலையை சொரிச்சு சொல்கிறாரு, அது வேற ஆள், இது நம்ம ஆள். அது வேற ஆளுக்குள்ள. கம்மன் எல்லாத்தையும் உள் வாங்கிக்கிட்டேன். பிரசங்க நேரத்தில் கேட்டு போட்டேன், ஆமாம் ஏசு இங்கே இருக்கிறாரா அங்கே இருக்கிறாரா? அங்கே இருக்கிற ஏசு தானே இங்கே? என்ன தெரியும், இனி என்ன கூப்பிட மாட்டான், இனி என்ன கூப்பிட வச்சு எனக்கு நீ போக வேண்டாம். இந்த வேலையை சரி நான் சரி பண்ணாமல் பின்ன யார் சரி பண்ணுறதுக்கு? கேட்டேன். இல்லை நான் கேட்குறேன், ஐயா அந்த தெருவில் உங்களுக்கு வர முடியல, உடனே அப்படி சுற்றி இங்கே வந்துருங்கன்னு சொல்கிறீங்க. ஏசு வரும்போது அவர் போவாரா இவர் போவாரா? அது
நம் கர்த்தர் வருவார். எல்லாரையும் தன்னோடு கூட சேர்த்து கொள்ள வருவார். ஒரு தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோ சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் போய் ஐயா உங்க தகப்பன் யாருன்னு கேட்டா பயங்கரமா சொல்லுவாங்க, ஆபிரகாம் எங்கள் தகப்பன். அவங்கள்ட்ட போய் ஆபிரகாமை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டா பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்மகிட்ட வந்து நம்ம யாருடைய பிள்ளைகள்னு கேட்டா இயேசுடைய இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கின பிள்ளைகள். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? இயேசு இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கின பிள்ளைகள். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆபிரகாமை பார்ப்போமான்னு நமக்கு நம்பிக்கை உண்டு. என் இயேசுவை பார்ப்பேன், நமக்கு என்னுடைய இயேசுவை பார்ப்பேன். பாருங்க, இனி என்ன நடக்கணும்னு சொன்னால் ஒரு 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 செகண்டில், ஒரு இமைப்பொழுதில் கர்த்தர் நம்மை மறுரூபமாக்குவார். எல்லா அடையாளங்களிலே எல்லாரும் கவனிங்க. அடையாளங்கள்லாம் நடக்கிறதான நேரத்தில் ஒரு 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 செகண்டில், ஒரு இமைப்பொழுதில் ஆண்டவர் நம்ம மறுரூபமாக்குவார். ஆண்டவர் நம்ம மறுரூபமாக்கி அவருடைய ராஜ்யத்தில் நம்ம கொண்டு வந்து நிறுத்துவார். அவருடைய ராஜ்யத்தில் அங்கே போவோம். கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. எல்லோரும் என்ன பாரு, இந்த பெற்றோருக்கு கீழ்ப்படியாதது, அடங்காதது, ஆண்டவர் வேண்டான்னு நிற்கிறது, எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் மனம் திரும்பாதவங்க, ஞானஸ்நானம் எடுக்காதவங்க, இவங்க எல்லாம் இங்கே தான் கிடப்பாங்க. இங்கே கடந்து ஐயோ 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 இயேசுவே இயேசுவே. நம்ம இங்கே சர்ச்சுக்கு வந்தோம், பரலோக ராஜ்யத்து வராதவங்க, பிரசங்கம் நல்லா கேட்டும் பரலோகத்து வராதவங்க, இயேசு வந்த பிறகு நேரம் இங்கே தான் வருவாங்க. வந்து ஐயோ இந்த இடத்துல இருந்து எனக்கு எத்தனை நாள் மற்றவர் சொன்னார், ரட்சிக்கப்படும் மனம் திரும்ப ஞானஸ்நானம், நான் கேட்கலேன்னு சொல்லி அவங்க அழுவாங்க, கதறி புலம்புவாங்க. ஒரு கூட்டம் இங்கே கைவிடப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு சேனை அவரை முகமுகமாய் ஆராதிக்கும். அவர்கள் விசுவாசத்தால் ஆபிரகாமை பார்க்க சொன்னார். நாம் முகமுகமாய் இந்த இயேசு ராஜாவை பார்ப்போம். முகமுகமாய் முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்போம். வாரினால் கிழிக்கப்பட்ட முதுகை பார்ப்போம். ஈட்டினால் குத்தப்பட்ட விலாவை பார்ப்போம். இயேசு பரலோகத்தில் இருந்ததினால அங்கேயும் தழும்புகளோடு தான் நிற்கிறார். அங்கேயும் அவருடைய கையிலே தழும்பு இருக்கிறது. அந்த தழும்புகள் எல்லாம் உண்டு. முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் சூட்டினானும் வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பே, வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பே, ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வே, ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வே. அந்த திரள் கூட்டத்தில் நானும் நிற்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆசைப்படுறீங்க? நானும் அங்கே நிற்கணும். அந்த 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 கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவங்க முகமுகமாய் ஆராதிக்கிற அந்த கூட்டத்தில் நானும் நிற்கணும்னு சொல்லி அந்த அந்த இடத்துல நான் நிற்கணும். எனக்கு என்னுடைய இயேசுவை பார்க்கணும், எனக்கு என்னுடைய ராஜாவை பார்க்கணும், எனக்கு என்னுடைய ஆண்டவரை பார்க்கணும். கரத்தை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு என்னுடைய இயேசு ராஜாவை பார்க்கணும், என் மணவாளனை பார்க்கணும், என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே என் ஆசையெல்லாம் இயேசு தானே, அவர் பொன்முகம்தான்
பார்க்கணுமே எங்க ஆசையெல்லாம் இயேசு தானே, அவர் பொன்முகம்தான் நாங்க பார்க்கணுமே. இந்த உலகத்தில் நன்மையை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று உலகத்தோடு கூட போக போகிறீங்களா, அல்லது நித்தியமான வீட்டில் இயேசுவோடு கூட இருக்க போகிறீர்களா? அந்த இடத்துல இயேசுவை பார்க்குற கூட்டத்தில் நானும் இருக்கணும்னு சொல்லுகிறவங்க வலது கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கல. ஒரு 60 செகண்டு. ஆண்டவரே, நானும் என்னுடைய குடும்பமும் அந்த ராஜ்யத்தில் இருக்கணும்ப்பா. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த இந்த ஓட்டம் ஜெயத்துடன் மூடி அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாள் அந்த நாளை அந்த நாடுதான் முக்கியம். அதுதான் நம்முடைய ஏக்கம், அதுதான் நம்முடைய ஆசை, அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. இந்த பூமியில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் கிடையாது, ஒன்றும் கொண்டு போகிறதும் கிடையாது. இந்த பூமி நமக்கு நிலையானதும் கிடையாது. நான் நேற்றைய வாலிப பிள்ளைகள் வாலிப கூட்டத்தில் சொன்னேன். 2 நாளைக்கு முன்னால் ஒரு நோட்டீஸ், ஒரு 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 போஸ்ட் ஒன்று பார்த்தேன். யாரோ போட்டிருந்தாங்க, 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கவனத்திற்கு அப்படின்னு போட்டு அதில் வச்சுருந்தாங்க. என்ன வச்சுருந்தாங்கன்னா, இனியும் நீங்கள் 30 அல்லது 35 வருஷம்தான் இந்த உலகத்தில் வாழப் போகிறீர்கள். ஆகையினால் வாழுகிற காலம் உலகத்தில் சண்டையும் போட்டு பக்கத்து வீட்டுகளை வெட்டுக்குத்தும் பண்ணி நெருக்கப்பட்டு இருக்காமல் வாழுகிற காலம் சமாதானத்தோடு இருந்து வாழ்ந்துக்கிட்டு போயிருங்கள். ஒரு உலகத்தானே இப்படி சொல்லுவான்னு சொன்னால் நமக்கு அதை விட பெரிய ஒரு நம்பிக்கை. நமக்கு எப்போனாலும் நம்முடைய ராஜா இயேசு வருவார். எந்த நாளில் வேண்டுமானாலும் வருவார், எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார். நான் நாளைக்கு ஆயத்தமாவேன், அடுத்த வருஷம் ஆகட்டும், அடுத்த மாதம் ஆகட்டும், 2 வருஷம் தாண்டி நான் ரெடி ஆவேன். எப்போ வேணாலும் நம்முடைய அருள்நாதர் வருவார், நம்மை சேர்க்க வருவார். இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற ஜனம் ஒரு சேனையாய் நிற்பதற்கு காரணம், ஒரு ஆபிரகாம் தன்னையே அர்ப்பணித்ததுனால இன்றைக்கு ஒரு சேனையாய் மாறி இருக்கிறது. அன்றைக்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததுனால இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒரு சேனையாக அவரை ஆராதிக்கிற ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க வரப்போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.